ஹர ஹர மகாதேவகி ஜலபுல ஜங்கா ஜெய் ஜக்கம்மா. வா மகளே, என்ன பிரச்சனை? இந்த முட்டி சாமியிடம் சொல், தீர்த்து வைக்கிறேன். முட்டி சாமியாரே, என் முகம் எப்போதும் மல்லிப்பூ மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், பளபளன்னு இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் சாமியாரே? போய் ஃப்ரிட்ஜ்ல உட்காந்துக்க. சாமியாரே, என்ன சாமியாரே? சரி இருமா, ஜக்கம்மாட்ட கேட்டு சொல்றேன். அண்டா காகுசும் அபு காகுசும் ஜக்கம்மா திறந்திடு சீசே. மகளே, உன் முகம் எப்போதும் நல்லா பளபளன்னு இருக்கணும்னா ஒரு 6 மாசத்துக்கு உன் முகத்துல பச்சை தண்ணியை தவிர எதுவுமே படக்கூடாது. அப்படி செஞ்சா பளபளன்னு ஆயிடுமா சாமியாரே? ரொம்ப நன்றி சாமியாரே. முட்டி சாமியார், முட்டி சாமியார். கண்டிப்பா நடக்கும், போயிட்டு வா. என்ன குருவே, வெறும் பச்சை தண்ணி மட்டும் பட்டா எப்படி பளபளன்னு ஆகும்? டேய் மாங்கா மண்டையா, இந்த பெண்கள்லாம் இயற்கையாவே அழகுதான்டா. ஆனா அவங்க முகத்தை அவங்களே கெடுத்துருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கண்டதை போட்டுதான். இப்ப நான் சொன்னேன்ல, எதையும் போடாது பச்சை தண்ணியை தவிர, அதுவே அழகாயிடும். உண்மையிலே நீங்க பெரிய ஆளுதான் குருவே. ஜெய் ஜக்கம்மா.